எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ஃபைனலாக வந்து சென்னை ரீச் ஆகிட்டேன். எங்கள் வீட்டுக்கும் வந்துட்டேன். நேற்று ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் ட்ராவல் டயர்ட் ப்ளஸ் எனக்கு கொஞ்சம் ஃபீவரிஷாக இருந்தது. நேற்று ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அம்மா தான் இருந்தாங்க, சமைச்சு கிமிச்சு கொடுத்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, ஒரு வாரம் வீடு வந்து கொஞ்சம் க்ளீனாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் அந்த டஸ்ட் வந்து நிறைய சேரும். ஏன்னா பால்கனி ஸ்பேஸ் பெருசாக இருக்கிறதில்ல, காற்றுலேயே வந்து இங்கே நிறைய டஸ்ட் வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சேடான விஷயம் என்னென்னா, எங்கள் இண்டோர் பிளான்ட் எல்லாமே வந்து செத்து போச்சு. இப்போ இண்டோர் பிளான்ட் எல்லாமே வந்து என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமா அந்த தொட்டி எல்லாமே இருக்குது, அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வேறு பிளான்ட்ஸ் வந்து வைக்கணும். ஆனால் மணி பிளான்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து முருகனுக்கு வந்து நம்ம லாஸ்ட் டைம் போட்டு போன மாலையோடு இருக்கிறதால அவருக்கு வந்து நேற்றே வந்து மாலை வந்து செய்ய சொன்னோம். நம்ம ரெகுலராக எங்கே மாலை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சென்னை வண்டலூர் புதிய பஸ் ஸ்டாண்ட் இப்போ வந்தது இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் பூக்கடை இருக்குது இல்லையா, அதில் இருக்கிற மாலை கடையில் தான் நம்ம முருகனுக்கு எப்போவுமே வந்து மாலை போட்டு கொடுப்பாங்க. அந்த அண்ணா வந்து, அக்கா நீங்கள் உங்கள் வீடியோவில் எங்கள் மாலை கடையும் சொல்லுங்கக்கா அப்படின்னாரு. சரி தம்பி நான் சொல்கிறேன், ரொம்ப அழகாக பண்ணி கொடுப்பாங்க. நான் இப்போ காமிக்கிற மாலை வந்து 250க்கு வந்து எனக்கு போட்டு கொடுப்பாங்க, 250 ரூபா. இந்த வாட்டி வந்து இன்னைக்கு வந்து நம்மளோட ஃபேஷன் கோவோட கொழும்பு அவுட்லெட், உங்களுக்கு சொன்ன ஃபேஷன் கோ ப்ரைவேட் லிமிடெட், நம்மளோட கொழும்பு அவுட்லெட் நம்ம சூன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த கொழும்பு அவுட்லெட்டோட ஒர்க்ஸ் எல்லாமே சென்னை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான பூஜை வந்து நம்ம முருகனுக்கு வந்து போட்டுட்டு தான், ஆல்மோஸ்ட் அது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இருந்தாலும் நம்மளோட பேக்லேருந்து லோகோலேருந்து எல்லாமே வந்து புதுசாக நம்ம வந்து மாற்றுறோம். ஸோ பேக்லேயுமே உங்களுக்கு தெரியும், ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்த குவாலிட்டியோட இப்போ அதை விட நல்லா ஒரு பேக் வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து நம்மளோட இறை வணக்கம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து வணங்கிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம ஃபேஷன் கவ் கொழும்புல வந்து நம்ம வந்து ஒரே பிராண்ட் தான் பண்ணும். பட் இப்போ வந்து நிறைய பிராண்ட்ஸோட, இந்தியாவோட டாப் 5 பிராண்ட்ஸோட நம்ம வந்து டைப் வச்சுக்க போகிறோம். கோயிங் ஃபார்வர்ட் நீங்கள் வந்து ஷைலஜா இளங்கோ பேஜில் எங்களோட கொழும்பு பிரான்ச்சோட அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்டே இருக்க போகிறீங்க. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வருது, எப்போ நாங்கள் ஓப்பனிங் வைக்கிறோம், அதுவும் இல்லாமல் ஓப்பனிங்கில் வந்து நிறைய ட்விஸ்ட்லாம் உங்களுக்கு வெயிட் பண்ணுது. எதெல்லாம் நான் சொன்னல, எதெல்லாம் விட்டோமோ இதில் வந்து அதெல்லாம் பிடிக்க போகிறோம். அதுதான் வந்து நம்மளோட மெயின் ஃபோக்கஸ். ஸோ அதுக்கான விஷயத்தை நோக்கி தான் நாங்கள் ஓடிட்டே இருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்னென்ன ஒர்க் பண்ணுறோம், சாமி கும்பிட்டு முக்கியமாக ஒரு பர்சனை நம்ம மீட் பண்ணுவோம் இல்லையா, நம்ம ரியா பேபி. அவங்கள நேற்றே நான் போய் மீட் பண்ணிட்டு வந்தேன். உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்லன்னு மீட் பண்ணிட்டு வந்தேன். பட் நீங்கள் எல்லோரும் அவங்கள பார்க்கணும். ஸோ அவங்களையும் போய் மீட் பண்ணிவிட்டு இந்த vlog-ஐ வந்து நம்ம எண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து வாங்க நான் என்னென்ன ஒர்க் பண்ணேன் அப்படின்றத வந்து பார்க்கலாம். வந்து எனக்கு பூஜை பொருள் கழுவுறது வந்து ரொம்ப மிகப்பெரிய வேலை இப்போது. ஏன்னா நம்ம நாச்சியார் கோயில் விளக்கு வந்து நம்ம வாங்கினது வந்து 12 கிலோ. உங்களுக்கு தெரியும், அந்த வெயிட்டே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது கழுவுறதுனா கையில் வந்து ஒரு 5-6 இடத்துலையாவது அடி போடும். நான் வந்து அடி வாங்குவேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும், இங்கெல்லாம் வெட்டிடுச்சு. ஸோ அதை கழுவும் போது அப்படி தான் இருக்கும், வேறு வழி இல்லை, நம்ம வந்து அதை கழுவணும் இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஒர்க் ஃபுல்லாகவே பண்ணேன். நல்ல பலன்னு எல்லாத்தையும் வந்து கழுவி வச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம துடைக்கணும். எல்லாம் பலன்னு கழுவி வச்சு இது எல்லாத்தையும் தொடச்சி குங்குமம் மஞ்சள் வச்சு அங்கே வந்து நம்ம வந்து வைக்கணும். நம்ம முருகனுக்கு வந்து ராஜ்குமார் வந்து அழகாக வந்து மாலை போட்டுட்டாரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக எனக்கு வந்து முருகன் வந்து இருக்காங்க. ஸோ இது வந்து தாமரை பூவில் தான் வந்து மாலை வந்து செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ இது வந்து ராஜ்குமார் வந்து இன்னைக்கு போட்டுட்டு போயிட்டாரு. ஸோ ரொம்ப அழகாக இருக்கார் இல்லையா. எல்லா வேலையும் வந்து முடிச்சு வச்சுட்டேன். சாமிக்கு எல்லாமே அந்த விளக்கு எல்லாமே எடுத்து வச்சாச்சு, குளம் போட்டாச்சு, எல்லாம் பக்காவாக ரெடி. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 4 ஆகுது. ஸோ நம்ம 6 மணிக்கு விளக்கேற்றி சாமி கும்பிடலாம் ஈவினிங்கில். இப்போ என்ன பண்ணலான்னா, நடுவில் வந்து நம்ம ரியா பேபியை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். என்ன ரியாக்ட் பண்ண, நேற்று பார்த்துட்டேன், ஆனால் நான் போகும்போது தூங்கிட்டு இருந்தா. ஸோ இன்றைக்கி வந்து நான் போய் பார்க்குறேன். இன்றைக்கி தூங்கிட்டு இருந்தாலும் எனக்கு தெரியாது. ஸோ வாங்க நம்ம வந்து இப்போ ரியா பேபி வீட்டுக்கு வந்து போயிட்டு வந்துடுவோம். Hey, my house, ah? Oh my God, how are you? I want to comb your hair. Yeah, I want to comb your hair. How beautiful your hair. Oh. Turn your
here. Turn back. Say hi. Say hi to everyone. I Shreya. want to go. You miss me or not? I miss you. I miss you. How much you miss me? இவ்வளவா? Ooh, 4 days. 4 days you miss me. 5 days. Oh my god. I saw you in your video. Ask you, Riya. So many people ask you, Riya. You have so many fans in Sri Lanka. I want to come with you. See here and talk. I want to come here. Yeah, we will go. Pepa is still in Sri Lanka only. Pepa not there. But I want you to come. I like people. அவன் 5 நாள் மிஸ் பண்ணாலாப்பா என்ன. I want to come your house. Okay, we will ask you, Riya. So many people ask you, Riya. You have so many fans in Sri Lanka. I want to come with you. See here and talk. I want to come here. Yeah, we will go. Pepa is still in Sri Lanka only. Pepa not there. But I want you to come. I like people. அவன் 5 நாள் மிஸ் பண்ணாலாப்பா என்ன. I want to come your house. Okay, we will go. சாப்பிட்டியா? I want to come your house. Hey, Sahi is your friend? Huh? எப்படி? Friend or what? Who is this? There you. ஓ உனக்கு ஃப்ரெண்டு பெரியவான்னு கூப்பிடு டீசெண்டா. It's Periyamma, big கால் mommy. பெரியம்மா. பெரியம்மா பிக் மம்மி. Tell. Hi, big mommy. ஆனா மம்மி வந்து ஸ்மால் தான். ஒல்லிக்குச்சி மம்மி தான். ஆனா நம்ம காப்பு குண்டாயிட்டு வந்தாங்க Big ஸ்ரீலங்கா mommy. மாமியாருக்கு போய் குண்டாக்கிட்டு வந்துட்டாங்களா ஆமா ரியா என்ன வாங்கிட்டு வந்தேன்னு கேளுமா. ஸ்ரீலங்கால இருந்து உனக்கு ஸ்ரீலங்கால இருந்து என்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னு கேளுமா பெரியம்மாவை. I will buy you tomorrow, okay? என்ன பை பண்ணுவேன்னு கேளு. அவளுக்கு நான் எல்லாம் வாங்கி கொடுத்தேன். சாக்கி. சாக்கி Hey, வேணுமா உனக்கு? பக்கி. பத்து ரூபா சாக்லேட் இருக்கு. பெருசா கேளு. எஸ்ஏகே ஒரு பத்து சாக்லேட். ஒரு பெரிய கோல்டன் வளையல் கோல்டு கேளு. கோல்டு வாங்கி வாங்கிட்டு வா சொல்லிருமா பெரியம்மா பிசினஸ் மேக்னெட் ஆயிட்டாங்க. I want us big. வாட் யூ வாண்ட் டு ஆஸ்க்? I want to go home. எங்க வீட்டுக்கு போறோம். அதான் பெரிய விஷயம். என்ன பண்ணுவாங்க போய் நீ சொல்லு. ஆ. போறோமா டிவி Say விளையாடுறோம். hi, Dad. வீட்டுக்கு வரேன்னு அழுதுட்டு இருந்த புள்ள அப்படியே தூங்கிட்டான். இப்படியே நம்ம எஸ் ஆக வேண்டியதான், போய் சாமி கும்பிட வேண்டியதான். வரணும் 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 காலையிலேருந்து கேட்டுட்டு இருந்தா என்னப்பா அதுன்னு தூங்கிட்டு இருக்கப்ப என் தங்கச்சி காஃபி போட்டு அதை குடிச்சு முடிச்சுட்டு கேட்குறாரு இது காஃபியா? முடியல செய்யல அப்ப குடிக்க குடிச்சு. முடிக்கல குடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் எல்லா விதமான டீ காஃபிலாம் குடிப்பேன். டிஃப்ரெண்டாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ வர வர இந்த 2 நாளாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறான். இதெல்லாம் பண்ணாலே ஒரு கத்திரிக்காய் குழம்புன்னு அந்த பாத்திரத்தை கழுவுனாலா கழுவுன்னு புது பாத்திரம்னு சொல்லிட்டு இரும்பு சட்டி இரும்பு சத்து. அப்ப எல்லாரையும் நீ மாமியார் ஆபரேஷன் பண்ண ஃபீலா இரும்பு சத்து கொடுத்திருக்கேன். இரும்பு சத்தம் அது ஏதோ ஆயில்லாம் அதில் போட்டு வச்சு பண்ணல அதில் வாயில் வச்சுட்டு அந்த போகும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்துச்சு. சரி அப்புறம் வாயை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஸ்மெல் வச்சு பாருங்க அந்த கெரோசின் ஸ்மெல்லு ஆடும்போது வந்திருக்க நாரி இருக்கு. என்னன்னு கேட்டால் அப்புறம் தான் சொல்கிறா இந்த மாதிரி இந்த புதுக்கரையில் சமைச்சேன் அப்படின்னா அலுமினியா கழுவுனியா அதை பழக்கணும்னு சொல்லுவாங்க. தண்ணி சுடு தண்ணி ஊற ஆமா, அதை போட்டு பழக்க. அது எங்க வீட்டு நாய்க்கு நீ ஜுஜுவா உட்காரு சாப்பிடுன்னு சொல்லி பழக்கிறேன். முன்ன பின்ன அதான் கிச்சனுக்கு அப்பப்போ வரணும். ரெகுலராக வந்தால் தான் என்னென்ன நடக்குதுன்னு தெரியும். எப்பயாவது வர்றது ஒரு டிஷ்ஷவே திருப்பி திருப்பி செஞ்சுட்டு எப்படி அப்படின்னு போகக்கூடாது. பிரியாணி செய்வா அவ்வளோதான். அதை செஞ்சுட்டு எப்படி என் பிரியாணி அப்படின்னு போயிடுவா அவ்வளோதான். நேற்று நைட்டு செஞ்ச உப்புமா எப்படி இருந்தது? உப்புமாவா செஞ்சா? குட்டி புள்ள ஒரு 6வது 7வது படிக்கிற புள்ள கூட உப்புமா செய்யும். கேரட் பீன்ஸை வெட்டி உள்ள போட்டு வணக்கிட்டு தண்ணி ஊற்றி சுடாங்கன்னா உப்புமாவை போடுறது. அது செஞ்சுச்சுல விடு மாமியார் சப்போர்ட்டுக்கு. இப்படி நீங்களாம் பேசுறதுனால தான் ஒரு ஐயோ மணிமேகலை வீட்டுக்கு வரேன்னு தூங்கிட்டே. ஃபைனலாக வீட்டுக்கு வந்து நான் சாமி கும்பிட்ட மக்களே அழகாக இருந்தது. இப்போ தான் மனசு நிறைஞ்சிருக்கு. செம்மையாக க்ளீன் பண்ணி விளக்கு பாத்திரம் எல்லாம் கழுவி குங்குமம் மஞ்சள் வச்சு கும்பிட்டோன்னு தான் அந்த ஒரு நிறைஞ்சு இருக்குது பூஜை ரூமே. அவ்வளோ அழகாக வந்து எல்லாம் முடிச்சிட்டேன். செம்ம டயர்டு.
கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். மேடம் வரேன்னு சொல்லி அழுதுட்டு அங்கே படுத்து தூங்கிட்டா. அப்படியே மடியில் படுத்தா அப்படியே தூங்கிட்டா. ஸோ நான் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம அப்கமிங் ஷாப் பற்றி நிறைய அப்டேட்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ என்னோடய பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை நான் இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then bye, see you, bye மக்களே.